பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு வந்தார். அவருடைய அன்பிற்கு, தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் அவர் கொடுத்த மட்டில்லா நன்மைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமம் எப்பொழுதும் நமக்கு தகுந்த நேரத்திலே போதுமானதாய் இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் தேவனுடைய கிருபையே என்று புலம்பல் புஸ்தகத்திலே சொன்னது போல நாம் இப்பொழுது சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். என்ன சுகம் கிடைக்கிறது? கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கிறதே, என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டாம். நாம் ஜீவனோடு இருக்கிறது கூட சுகம்தான். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம், உறுப்புகளும் அவயங்களும் தேவனால் நினைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ ஆத்துமாக்கள் சரீரத்தின் உறுப்புகள் இழந்ததின் நிமித்தமாய் வேதனைப்படுகிறது, துக்கப்படுகிறதை நாம் கண்குளிர காண்கின்றோம். அப்படியாய் கர்த்தர் நம்மை வைக்காதபடி அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காக நாம் கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்பட்டு அவர்களுடைய வேதனை நீங்கி அவர்களும் நம்மை போல சுகமாய் வாழ்ந்திட கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாக நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்திலே சுகவீனம் உள்ளவர்களுக்காக நினைத்து ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 56 அதிகாரம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று பக்தன் தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார். அவர் ராஜாவாகுவதற்கு முன்னதாகவும் சரி, ராஜாவான பிறகும் சரி, மனிதர்கள் மூலமாய் எத்தனையோ உபத்திரவங்களை, வேதனைகளை, துக்கங்களை கடந்து வந்தவர். தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜாவாக அவர் இருந்தார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜாவாக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு எண்ணி முடியாத விரோதங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத துன்பங்கள், துயரங்கள் வந்த போதிலும் கூட கர்த்தருடைய பாதத்திலே அவர் விழுந்து ஜெபிக்கிறதிலே அளவே இல்லை. நமக்கு ஒரு சின்ன ஒரு சோதனை வந்தாலும் கூட நம் மனம் துவண்டு போகிறோம். ஆண்டவரே, ஏன் என்னுடைய கண்ணீரை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் துக்கத்தை ஏன் நீர் நினைக்கவில்லை என்றெல்லாம் நாம் தேவனோடு புலம்புகிறோம். அப்படி தாவீது இராதபடி அவர் ராஜ்யமேன்மை அடைந்தாலும் கூட, ஆண்டவரே, நான் படுகிற அலைச்சல்களை நீர் தெரிந்திருக்கிறீர், உமக்கு மறைவானது எதுவும் இல்லை, என் கண்ணீரை உம்முடைய பாட்டில் நீங்க நிறுத்தி வைத்திருக்காய், உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்தக்கூடியவராக எப்பொழுதும் அவருடைய பாதத்திலே அவர் தேவனுடைய மகிமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராக தாவீது ராஜா காணப்படுகிறார். அவரை போல நாம் தாழ்மையை தரித்து கொண்டு
எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து, தேவனே, என் அலைச்சல்களை நீங்க உங்களுக்கு தெரியாதது மறைவாய் இல்லை ஆண்டவரே, எல்லாமே நீர் கண்காணித்து கொண்டு இருக்கிறேன். இந்த காரியங்களுக்காக, இந்த பிரச்சனைகளுக்காக நான் வேண்டிக் கொண்ட கண்ணீர் விட்ட ஜபத்தையும் கண்ணீரையும் நீர் கண்டு என்னுடைய கண்ணீரை உடைய பாட்டிலில் நிறுத்தி வைத்து கணக்கு பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவைகளை பூர்த்தி செய்யும். நான் வேண்டிக் கொள்கிறதான ஜபத்துக்கு பதில் கொடும் என்று ஓயாமல் சோர்ந்து போகாமல் நாம் மனம் துவண்டு அடைந்தவர்களாயிராதபடி இயேசுவினிடத்திலே அண்டி கிட்டி சேர்வோம். அவர் ஒருபொழுது நம்மை கைவிட மாட்டார். உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக கர்த்தருடைய பாதத்திலே நிலைத்திருப்போமா? ஆமென். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.